வணக்கம். நான் டாக்டர் திருமணிகண்டன், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், கன்சல்டன்ட் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓரல் கேன்சர்னு சொல்லுவாங்க, வாயில் வரக்கூடிய கேன்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் புகையிலை பழக்கமோ இல்லை ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒயிட் கலரில் பேட்சோ இல்லை ரெட் கலரில் பேட்சோ அந்த மாதிரி எதாவது வாய் திறக்க முடியாத கஷ்டம் அந்த மாதிரி எதாவது வரலாம். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே போய் டாக்டரை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லேசர் மூலமாவோ இல்லை பயாப்சி மூலமாவோ அது எடுக்கிறது ஈஸியான வேலை. இதே கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுட்டீங்க, கண்டினியூஸாக பான்பராக்கோ இதே புகையிலையோ போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா வாயில புண்ணு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அந்த புண்ணு ஜென்ரலாக 1 மாதம் 2 மாதத்துக்கு ஆறவே ஆறாது. ஸோ எது பட்டாலுமே ரத்தம் வர்றது, இல்லை வாய் துர்நாட்டம் வர்றது, இல்லை எச்சு அதிகமாக சுரக்கிறது, காது வலி, வாய் திறக்க முடியாமல் போகிறது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரப்ப நீங்கள் புற்றுநோய் டாக்டரை அந்த ஸ்டேஜில் போய் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஓபிடியாவே ஒரு செத டெஸ்ட் எடுப்பாங்க, பஞ்ச் பயாப்சின்னு சொல்லுவாங்க. சின்னதாக அந்த இடம் மயக்க மருத்துவ ஊசி கொடுத்து ஒரு செதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை பொறுத்து தான் அது என்ன டைப் ஆஃப் என்ன கட்டின்னு தெரிய வரும். ஸோ கேன்சர் கட்டியாக இருந்தால் ஃபர்தராக தேவைப்பட்டால் சிடி ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐயோ எடுத்து பார்த்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க முடியும். ஸோ ஜென்ரலாகவே ஓரல் கேன்சர், வாய் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3rd ஸ்டேஜ் வரைக்குமே சர்ஜரி தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ எலும்புக்கு, தாடை எலும்புக்கோ இல்லை நாக்குக்கோ எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, பரவி இருக்குது அப்படின்னா கூட ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேவைப்பட்டாதான் ரேடியோ தெரப்பியோ இல்லை கீமோதெரப்பியோ கொடுப்பாங்க. இல்லை ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற பட்சத்தில் ஆப்ரேஷனே பண்ண முடியாத அளவுக்கு வாய் ஃபுல்லாக பரவி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டைரெக்டாகவே ரேடியோ தெரப்பியும் கீமோதெரப்பியும் கொடுப்பாங்க. ஸோ அது சீக்கிரமாக வரதுக்கான சீக்கிரமாக டாக்டரை பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக புண்ணு இருக்கும் போது எடுக்கிறது ஈஸி, சின்னதாக கட் பண்ணி லேசர் மூலமோ எதிலும் எடுக்கிறது ஈஸி. அட்வான்ஸ்டாக போக போக நாக்கையோ இல்லை தாடை எலும்பையோ இல்லை சதையோ இல்லை இந்த நம்ம சீக் ஸ்கின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இன்வால்வ் ஆக நிறைய பார்ட் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால ஜென்ரலாகவே வாய் பேசுறதுக்கு கஷ்டப்படுறதோ இல்லை முழுங்கிறதோ இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். மோரோவர் காஸ்மெட்டிக்னு சொல்லுவாங்க, முகம் அமைப்பே மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆரம்ப கட்டத்திலே இருங்க, புகையிலை பழக்கத்தை ஸ்டாப் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ.